ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 1/4/2026 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 முதல் ஆதார், பான் அட்டை புதிய விதிமுறை 3 முக்கிய அப்டேட். ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள், பான் அட்டை வைத்திருப்பவர்கள், புதிதாக பான் அட்டை விண்ணப்பம் செய்பவர்கள், ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் எதிரும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா? குறிப்பாக பான் அட்டை புதிதாக பான் கார்டு விண்ணப்பிப்பதற்கான விதிமுறைகள் எதிரும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா? இதன் மூலமாக ஆதார் பான் இணைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா? என்ன காரணம் கேட்டிங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் புதிய நிதியாண்டு தொடங்கப்படுகிறது. அதனால் பான் அட்டை விதிமுறையில் எதிரும் மாற்றம் கொண்டு வருகிறது. ஆதாரில் உள்ள பிறந்த தேதி பல நேரங்களில் தோராயமாக பதிவு செய்யப்படுவதால் நிதி சார்ந்த ஆவணமாக பான் கார்டு அது செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பான் கார்டு விண்ணப்பிப்பவர்களும் திருத்தம் செய்பவர்களுக்கும் வருமான வரித்துறை ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அந்த எச்சரிக்கை அடிப்படையில் ஆதார் என்பது அடையாளச் சான்றுதானே தவிர பிறந்த தேதிக்காக அத்தாட்சி கிடையாது என அதிரடியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2026இன் புதிய விதிமுறைகளின்படி தாங்கள் பான் கார்டு பெற வேண்டுமென்றால் ஆதாரை தவிர வேறு என்னென்ன ஆவணங்கள் கைவசம் இருக்க வேண்டும் என விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆதார் வழங்க தொடங்கிய காலத்திலிருந்து அது ஒரு அடையாளச் சான்று மற்றும் முகவரி சான்று மட்டுமே தவிர பிறந்த தேதிக்கான சான்று அல்ல என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI கூறி வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் வருமான வரித்துறை மற்றும் UIDAI ஆகியவை இணைந்து இந்த விதியை இன்னும் கடுமையாக்கியுள்ளது. ஆதாரில் உள்ள பிறந்த தேதி பல நேரங்களில் தோராயமாக பதிவு செய்யப்படுவதால் நிதி சார்ந்த ஆவணமாக பான் கார்டு செல்லாது என அறிவிக்கப்பட்டிருக்கு. தாங்கள் பான் கார்டு பயன்படுத்தவே முடியாது என்ற அர்த்தமல்ல. உங்களுடைய பெயரை உறுதிப்படுத்துதல், முகவரியை உறுதிப்படுத்துதல் அந்த பணிகளை செய்வதற்கு உதவும். ஆனால் பிறந்த தேதி என்று வரும்போது மட்டும் ஆதார் அல்லாத வேறு ஏதேனும் ஒரு ஆவணத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். பான் கார்டு விண்ணப்பிக்கும் போது பிறந்த தேதிக்காக பிறப்புச் சான்றிதழ் அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, அரசு ஊழியராக இருந்தால் பணி அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை காண்பித்துக் கொள்ளலாம். 2026 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் மாற்றத்தின்படி பான் கார்டில் உள்ள விவரங்களும் ஆதாரில் உள்ள விவரங்களும், அதாவது பெயர், பாலினம் போன்ற அனைத்து விவரங்களும் சரியாக பொருந்த வேண்டும். ஆனால் பிறந்த தேதியை உறுதிப்படுத்த மட்டும் மேலே குறிப்பிட்ட மாற்று ஆவணங்கள் கட்டாயம் தேவைப்படும். எனவே இனி பான் கார்டு புதிதாக விண்ணப்பிக்கவோ அல்லது திருத்தம் செய்யவோ சென்றால் கட்டாயம் மேற்கண்ட மாற்று ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இதன் மூலமாக 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் இந்த புதிய விதிமுறை நடைமுறைக்கு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது நீங்கள் புதிதாக பான் கார்டு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும். ஆதார் பார்த்திங்கன்னா முகவரி சான்றாக அடையாள அட்டையாகவும் முகவரி சான்றாகவும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வயது சான்றாக பயன்படுத்த முடியாது.